வணக்கம். நான் பெஞ்சமின், ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அது எப்படி அக்ரியில் ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, அதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஏஐ அப்படிங்கிற வேர்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷமாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு முன்னோடியாக, ஒரு பயனியராக கிட்டத்தட்ட 2013-14 அந்த டைம் ஃப்ரேம்லேயே அதில் ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்து நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் இந்த 2017 குரோட்ரான் லான்ச் பண்ணும்போதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பவரோடு லான்ச் பண்ணோம். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி திங்க் பண்ணுவோமோ அதை சிமுலேட் பண்ணி நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி, பட் நம்ம இல்லாமல் எல்லா டைம் 24 மணி நேரமும் ஒரு பிரெயின் வேலை செய்யுது அப்படின்னா அது இந்த டெக்னாலஜி பேக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம முத பண்ணது மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது. இப்போது அதை பற்றி நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஒரு ஃபார்மர் இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஈவன் இன்றைக்கி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற வெதருக்கு மண்ணை பார்க்குறது, மண்ணை எடுத்து இப்படி கையில் எடுத்து ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மணி நேரம் இரிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு மணி நேரம் கொடுத்தோம்னா ஒரு 4 நாளைக்கு தாங்கும். இப்படியெல்லாம் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஃபார்மிங் மோர் அண்ட் மோர் கமர்ஷியல் ஆகும்போது, மக்கள் அர்பனைசேஷன் ஜாஸ்தி ஆகும்போது இந்த ஸ்கில் குறைய ஆரம்பிக்குது. ஒரு ஒரு எல்லாராலையும் நேரில் போயிட்டு எப்பயுமே ஒரு பிளாட்டையும் பார்த்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் இதே தாட் ப்ராசஸ், இன்றைக்கி இருக்கிற வெதர் கண்டிஷன், என்னோடய சாயில் கண்டிஷன், இதெல்லாம் ஒரு சிஸ்டம் 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு நம்ம பிரெயின் மாதிரியே சிமுலேட் பண்ணி, ஓகே இப்போ இரிகேட் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணணும், இவ்வளோ நேரம் பண்ணால் இவ்வளோ நேரம் தாங்கும், திருப்பி எப்போ இரிகேட் பண்ணணும், இப்படிப்பட்ட கணிப்புகளை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது செயற்கை நுண்ணறிவோடைய உதவியோடு. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம். இன்ஃபேக்ட் அதை நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் பயணியர்ன்றதை தாண்டி ஐ திங்க் உலக அளவில் நம்ம தான் பயனராக இருந்தோம் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய இடங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த விதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை, இன்றைக்கி மோனோக்ராப்பிங் அப்படிங்கிற பேட்டர்ன் நிறைய வந்துருச்சு. அப்போ இந்த மோனோக்ராப்பிங் கூடயே வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன். நிறைய பூச்சி தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ பூச்சி தாக்கமாக இருக்கட்டும், இல்லை நான் கொடுக்குற உரம் எஃபிஷியண்ட்டாக இல்லை, செடிக்கு அயன் தேவை, ஆனால் என்னுடைய உர மேலாண்மையில் அயன் இல்லை, இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா ஒரு ஒரு இம்பேக்ட் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும். இதுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மாடியூல் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் பிளான்ட்டை பேசிக்கலி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா குரோட்ரான் ஆப்பில் ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்கும். அது என்னெல்லாம் இருக்குன்னா, இதில் ஏதாவது பூச்சி இம்பேக்ட் இருக்குதா, இன்ஃபேக்ட் அந்த இலையோட ஸ்ட்ரக்சரை வச்சே என்ன பூச்சி அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே கரெக்டாகவே கணிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன விதமான உர குறைபாடு இருக்குது அந்த செடியில் அப்படிங்கிறதையும் கணிச்சு, ஒருவேளை ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வைரஸ் இன்ஃபெக்டடாக இருக்கும், இல்லை அதோடைய ஜெனட்டிக் கேரக்டரே மோசமாக இருக்கலாம். அதை நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 4 விதமான இஷ்யூஸையும் அதை ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது பெஸ்ட், டிசீஸ், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, அப்புறம் ஜெனட்டிக் டிஸார்டர், இது 4ஐயுமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிடும். இன்ஃபேக்ட் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேலே போய் நம்ம குரோட்ரானில் இருக்கக்கூடிய ஃபெர்டிகேஷன் பிளான் அதையே மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணிடும். அப்போ நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியை இமீடியட்டாக நம்ம அரெஸ்ட் பண்ணிட முடியும். இப்போ ஒரு அக்ரானமிஸ்ட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் அக்ரானமிஸ்ட் வேணும். ஆனால் ஒரு டெய்லி நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை இமீடியட்டாக ஒரு ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா நம்ம கையிலே ஒரு கம்பெனியன் வேணும், நம்ம கூடயே வேணும். அந்த கம்பெனியன் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்மகன் அப்படிங்கிறது ஒரு R&D டிஎன்ஏயோட வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கமர்ஷியல் வேல்யூ மட்டும் இருக்குதான்னு பார்த்து பண்ணுற கம்பெனி அல்ல. அதனால் நிறைய விஷயங்கள் புரட்சிகரமாக புதுசாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதில் எது ஒரு மார்க்கெட் ஃபிட்னஸ் இருக்குதுன்னு எங்களுக்கு தோணுதோ அதை அப்பப்போ லான்ச் பண்ணிகிட்டே இருப்போம்.